இப்பொழுது இக்காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் திருவைக்காவூர் என்னும் கிராமத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு வலக்கை நாயகி சமேத ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் திருக்கோவில். இத்தலம் பச்சை வயல் நிறைந்த அழகிய கிராமம். கோவிலுக்கு எதிரேயே தீர்த்தம். தலத்தின் தொன்மையை கோவிலின் ராஜகோபுரத்தை பார்க்கும்போதே உணரலாம். ராஜகோபுரத்திலிருந்து உள்கோபுரம் போகும் வழி நீண்டு நெடியதாக இருக்கிறது. ஈசனை நோக்காது வாயிலை நோக்கி யமனை தடுத்து நிறுத்திய கோலத்தில் நந்திதேவரை தரிசிக்கலாம். கோவிலின் உள்ளே ஆங்காங்கு வேடன் மோட்சமுற்ற கதையை சுதையாகவும் சிற்பமாகவும் செய்து வைத்திருக்கிறார்கள். கோவிலின் முகப்பு எளிய சிறு மண்டபமாக அமைந்துள்ளது. தென்புறத்து வாயிலில் கிழக்கு நோக்கி சித்தி விநாயகர் சன்னதி அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்களை வரவேற்பது போன்று நந்தி தேவர் கிழக்கு நோக்கி உள்ளார். இப்பொழுது இத்தல வரலாறை பார்ப்போம். வேடனொருவன் மரத்தினின்று சிவராத்திரி அன்று ஈசனை பூஜித்த கதையை எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு அலுக்காது. அப்படி அந்த புராண கதையை நிகழ்ந்த தலமே திருவைக்காவூர்தான் என்று அறியும்போது ஆச்சரியம் நமக்கு விழிவிரிய வைக்கிறது. வேடன் ஒருவன் மானை பார்த்தான். அவன் அருகில் நகர்ந்து வருவதை உணர்ந்த மான் துள்ளி குதித்து ஓடியது. அடர்ந்த வில்வாரண்யத்திற்குள் புகுந்தது. சற்று தூரத்தில் இருந்த முனிவரின் குடிலுக்குள் புகுந்தது. வேடன் துரத்தியபடி உள்ளே நுழைந்தான். தவநிதி முனிவர், மானை கொல்லாதே, வேறெங்கேனும் சென்றுவிடு என்று சொல்லி பார்த்தார். ஆனால் வேடனோ எனக்கு இந்த மான்தான் வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றான். பிறகு முனிவரை பார்த்து பேசினான். இதோ பாருங்கள், என் வேலை வேட்டையாடுவது. எனக்கு உங்கள் பேச்செல்லாம் புரியவில்லை. ஒழுங்காக மானை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். இல்லையெனில் உங்களை தாக்கிவிட்டு கூட இந்த மானை பிடித்து செல்வேன். தவநிதி முனிவர் மெல்ல சிரித்து கொண்டார். ஈசன் ஏதோ திருவிளையாடலை அன்றைய தினம் நிகழ்த்தப் போகிறான் என்று தன் தவத்தால் உணர்ந்தார். ஆகவே வேடன் மிரட்டலுக்கு தான் பயப்படாதது போல அமைதி காத்தார். அதாவது, நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், உன்னிடம் இந்த மானை ஒப்படைக்க மாட்டேன் என்றது அவருடைய மௌனம். வேடனுடைய ஆத்திரத்தை மேலும் தூண்டியது. அவரை தாக்க கை ஓங்கினான். அப்போது அருகில் ஒரு உருமல் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பிய வேடன் தன்னருகே ஒரு புலி நின்றிருப்பதை கண்டான். அதன் செந்தணல் விழிகள் கோபத்தை உமிழ்வதை கண்டான். அவ்வளவுதான். அங்கிருந்து மருண்டு ஓடினான். புலியும் அவனை துரத்தியது. நன்றி மகாதேவா, இந்த அப்பாவி வேடனுக்கு நற்கதி அருளுங்கள் என்று மனதிற்குள் பிரார்த்தித்து கொண்டார் முனிவர். ஓடிய வேடன் சற்று தொலைவில் இருந்த வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். தன் விழிகளில் செம்மை நீக்கி கருணை ஒளிர, இவன் தான் அறியாமல் செய்யப்போகும் நல்வினைக்கு இவனுக்கு நற்கதி அருள தீர்மானித்தது புலியாய் வந்த சிவம். இரவு வந்தது. பசியும் மயக்கமும் வேடனை பதட்டமடைய வைத்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் வில்வ தளிர்களை உருவி புலியின் மீது போட்டான். புலிச்சிவம் பரவசமாக அதனை ஏற்றுக்கொண்டது. அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராதிருக்க மரத்திலிருந்து இலைகளை பறித்து போட்டபடியே இருந்தான் வேடன். பொழுது விடிந்தது. மரத்துக்கு கீழே தான் போட்ட வில்வ இலைகள் ஒரு பெரும் குவியலாக இருக்க கண்டான். புலியை காணோம். பயம் நீங்கியவனாக மரத்திலிருந்து இறங்கி அவன் அந்த வில்வ குவியலை தன் கைகளால் விலக்கி பார்க்க உள்ளே சிவலிங்கம் ஒன்று கம்பீரமாக காட்சியளித்தது. பளிச்சென்று தோன்றிய பேரொளியில் ஈசன் அவனுக்கு தரிசனம் அளித்து அவனை ஆட்கொண்டார். பிரம்மனும் விஷ்ணுவும்
அந்த அதிசயத்தை காண அத்தலத்தில் தோன்றினர். அன்று அதிகாலையில் வேடன் ஆயுள் முடிவதாக இருந்தது. யமதர்மராஜன் வேடனை நெருங்கினார். சிவபெருமானோ தக்ஷணாமூர்த்தியின் வடிவில் கையில் கோலேந்தி விரட்டினார். சற்று தொலைவே இருந்த நந்தி தேவரை பரமேஸ்வரன் பார்க்க, நந்திதேவன் மூச்சுக்காற்றாலேயே யமனை சற்று தூரத்தில் நிறுத்தினார். யமன் அங்கேயே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் நீராடி பரமேஸ்வரனை தொழ அவரும் யமனை விடுவித்தார். இந்த புராண கதையை பல்வேறு விதங்களாக சொன்னாலும் இத்தலத்தில்தான் இதனை பற்றி முழுமையாக அறிய முடிகிறது. சிவபெருமான் ஒருவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது அல்லவா? சரி, இப்பொழுது கோவிலின் அமைப்பு பற்றி காண்போம். ஆலயத்தில் சம்ஹார முத்துக்குமார சுவாமியின் திருவடிவம் வலது காலை மயில் மேல் ஊன்றி வில்லேந்திய திருக்கோலத்தில் உள்ளது. இந்த சம்ஹார மூர்த்தியை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது 6 சஷ்டி நாட்களிலோ சிவப்பு அரளி மாலை சூட்டி பீட்ரூட் சாதம் நிவேதனம் செய்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் எதிரிகள் பகைவர்கள் தொல்லை விலகும். கோவில் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சந்நிதிக்கு அருகில் சனீஸ்வரர் தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ளார். எனவே இத்தல விநாயகரையும் சனீஸ்வரரையும் கந்த சுவாமியையும் பைரவரையும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து 8 சனிக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் சகல சனி தோஷங்களும் மாந்தி தோஷமும் அகன்றுவிடும் என்று கூறப்படுகிறது. மிக பழமையான ஆலயம் ஆதலால் உட்கோபுர வாசலில் நிறைய சிவலிங்கங்களை தரிசிக்கலாம். தக்ஷணாமூர்த்தியின் நின்ற கோலத்தில் மான் மழுவோடு ஜடாதரியாக அருள்வது இத்தலத்தில்தான். அருகிலேயே வேறெங்கும் காண கிடைக்காத காட்சியாக துவாரபாலகர்களாக பிரம்மாவும் விஷ்ணுவும் நிற்கிறார்கள். சிவபெருமானின் அருட்பிரவாகமானது அலையலையாக அவ்விடத்தில் பொங்கி ததும்புவதை அனுபவித்துதான் உணர முடியும். கருவறை கோஷ்டத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்பமும் அத்தனை நேர்த்தியாக உள்ளது. அகத்தியர், பிள்ளையார், அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோர் பிரமிப்பூட்டுகிறார்கள். அவர்களிலும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணிய சுவாமி அருள் உலகம் மட்டுமல்லாது கலையுலகத்தின் பொக்கிஷமாகவும் இருக்கிறார். இவரை அருணகிரிநாதர் பாடி மகிழ்ந்திருக்கிறார். கோவிலை வலம் வந்து துர்க்கையை வணங்கி அருகே உள்ள அம்பாள் சன்னதிக்கு செல்கிறோம். சர்வஜன ரக்ஷகி என்ற திருநாமத்தோடு அம்பாள் அருள்வாளிக்கிறாள். அழகிய தமிழில் வழக்கை அம்மன் என்று பெயர். சர்வஜன ரக்ஷகி என்று மிகப்பெரிய பொறுப்பை தனது திருப்பெயரோடு தாங்கி நிற்கிறாள். அழகும் அருளும் சேர்ந்து இலங்கும் திருமுகம். அபயவரத ஹஸ்தத்தோடு நாடி வருபவர்களின் குறைகளை தீர்க்கிறாள். அடுத்து நடராஜர் தனிச்சன்னதியில் தரிசிக்கிறோம். இக்கோவிலில் கொலுவிருக்கும் பஞ்ச பைரவர்கள் அபூர்வ கோலத்தில் திகழ்கிறார்கள். மூலவர் வில்வவனேஸ்வரர். அவரை தரிசித்துவிட்டு தல விருட்சங்களான வில்வ மரங்களையும் தரிசிக்கலாம். கோவிலின் முகவரி: அருள்மிகு வழக்கை நாயகி சமேத ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் திருக்கோவில், திருவைக்காவூர், தஞ்சாவூர், தஞ்சாவூர் மாவட்டம். திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். எந்த இடத்தில் இந்த திருக்கோவில் உள்ளது என்றால், கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் 18 கிலோமீட்டர் தூரத்தில்
திருவைக்காவூர் என்னும் தலம் உள்ளது. இங்கிருந்து குறித்த நேரத்தில் மட்டுமே பேருந்துகள் உண்டு. தஞ்சாவூர் கும்பகோணம் திருவையாறு செல்லும் சாலையில் அண்டக்குடி என்னும் கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் திருவைக்காவூர் உள்ளது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.